சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை. தாவேகா நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு போலீசார் வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது ஏற்கனவே தாவேகா நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. போலீசார் வருகைக்கான காரணம் என்ன? இது விசாரணைக்காகவா அல்லது கைது செய்யும் நடவடிக்கையா? என்ன தகவல்? கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் போலீசார் உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு வகையில் போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமான நபரான தாவேகா நிர்வாகி மதியழகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமின்றி பொதுச் செயலாளரான புசி ஆனந்த், அது மட்டுமின்றி இந்த தாவேகா நிர்வாகியான ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக விசாரணை ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையை முடக்கிவிடப்பட்டுள்ளது. பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களையும் அது மட்டுமின்றி அரசியல் கட்சியினரிடையே வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதற்கான முழு விசாரணை அறிக்கையை தற்போது போலீசார் தயார்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த போயஸ் கார்டனில் கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு கரூர் போலீசார் வருகை தந்துள்ளனர். எதற்காக என்று பார்க்கும் என்றால், குறிப்பாக இந்த அவரது கேரவன், அதாவது தாவேகா தலைவரான விஜய் சென்ற கேரவனில் பல்வேறு சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஆதவ் அர்ஜுனா சார்பில் ஐடி விங்கும் நடத்தப்பட்டு வருவதால் அந்த சம்பவம் நடந்த இடத்துல எந்தெந்த பகுதிகள் எல்லாம் வீடியோ காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது, சிசிடிவி காட்சிகள் எங்கெங்கே எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட அனைத்து வீடியோ காட்சிகளையும் கேட்பதற்காக தான் தற்போது இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக கரூர் போலீசார் 2 தலைமை காவலர் உட்பட 2 பேர் அந்த கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அலுவலகத்திற்கு வருகை தந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்து கடிதம் கொடுப்பதற்காக வந்தனர். அப்போது அவரது அலுவலர் ஒருவர் சைனிட்டு அதனை அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி தாவேகாவோட ஐடி விங் மற்றும் தொலைக்காட்சி சேனல்களில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் பல்வேறு அலுவலகத்தில் இந்த கடிதத்தை கரூர் போலீசார் கொடுப்பதற்காக சென்னை முழுவதும் முகாமிட்டு இந்த கடிதத்தை கொடுக்க பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் சைபர் கிரைம் போலீசார் ஒரு வழக்கு பதிவும் செய்திருக்கு. அதாவது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டு அதனை டெலிட் செய்திருக்கிறார். அதில் புரட்சி வெடிக்கும் என்பது குறித்தான தகவல்களை அவர் பதிவிட்டதால் அவர் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சட்ட நிபுணர்களின் ஆலோசனை கேட்பதற்கான முடிவிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது கரூர் போலீசார் இங்கு முகாமிட்டு அவரது அலுவலகத்திற்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதே போல எந்தெந்த காட்சிகள் எங்கெங்கெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது, ஏனால் சமூக வலைதளங்களில் பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் பதிவிட்டு வருவதால் முழுமையான உண்மையான காரணத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கடிதத்தை கொடுத்து அனைத்து ஃபுட்டேஜ்களும் வாங்கப்பட்டு அதனை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் கரூர் போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎஸ்பி தலைமையிலான அந்த ஐஓ தான் இந்த கடிதம் கொடுக்கிறதுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை பெற்று அந்த கேட்கப்பட்டுள்ள ஃபுட்டேஜை கொடுப்பார் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். சலமன், நேற்றைய தினம் அவர் மீது ஆதவ் அர்ஜுனா தாவேகா நிர்வாகியான தேர்தல் மேலாண்மை பிரிவின் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது ஜாமீனில் பெறப்படக்கூடிய வழக்குகளா அல்லது நான் பெயிலபிள் செக்ஷனா? அதன் மீது தற்போது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவர் அலுவலகத்தில் இருந்தாரா? அவர் எங்கு இருக்கிறார்? தற்போது அந்த மேலாண்மை பிரிவினோட பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் தான் நேற்றிலிருந்து இருக்கிறார். அது மட்டுமின்றி வழக்கறிஞர்களுடன் சில ஆலோசனை இந்த அலுவலகத்தில் தான் மேற்கொண்டார். நேற்று என்ன காரணத்திற்காகனா இவர் மீது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை சைபர் கிரைம் போலீசார் தரப்பில். அது நான் பெயிலபிள் செக்ஷன், 2 செக்ஷன்கள் நான் பெயிலபிள் செக்ஷன். குறிப்பாக கலவரத்தை தூண்டும் வகையில் இவர் அந்த போஸ்ட் பதிவிட்டு டெலிட்
செய்திருப்பதால் அந்த வழக்கு என்பது நான் பெயிலபிள் செக்ஷன் தான். இதனால் அடுத்த கட்டமாக போலீசார் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது எப்போதுமே ஒரு வழக்கு செய்யப்பட்டவுடன் சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு போலீசார் தரப்பில் அனுப்புவார்கள். அந்த ஆலோசனையில் என்ன அவர்கள் தெரிவிக்கின்றார்களோ அதன்படியே அடுத்த கட்ட நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்வார். ஏற்கனவே இந்த கரூர் வழக்கு நிலுவையில் இருப்பதால் புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரை பிடிப்பதற்காக போலீசார் தீவிரமாக இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து 3 தனிப்படைகள் தற்போது ஏற்காடுக்கு விரைந்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பிரிந்து போலீசார் தரப்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் முன்ஜாமீன் கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதால் அதை பொறுத்துத்தான் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாமா இல்லையா என்பது குறித்தான தகவல்கள் தெரிவிக்கப்படும். சென்னை சைபர் கிரைம் போலீசாரும் அதே போலத்தான் சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்காக தற்போது அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆலோசனை பெற்றவுடன் ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்வார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். சலமன் அவர் ஒரு பதிவிட்டிருந்தார் எக்ஸ் தளத்தில். அதன் பிறகு அதை டெலீட் செய்துவிட்டார். அதற்கு என்ன மாதிரியான எதிர்ப்பு கிளம்பியது? அவர் என்ன பதிவிட்டிருந்தார்? தற்போது ஆதவ் அர்ஜுனா தரப்பிலிருந்து ஏதோ முன்ஜாமீன் கோருவதோ இல்லை வேறு ஏதேனும் விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறதா? ஆதவ் அர்ஜுனா தரப்பில் தான் அவரது அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவானது பதிவிட்டப்பட்டிருந்தது. அதாவது இந்த நேபாளம், இலங்கை உட்பட பல்வேறு இந்த நாடுகளில் நடந்த அதே போன்ற ஒரு இளைஞர்களோட புரட்சியை போல் இந்த தமிழகத்திலும் இதை போன்ற வெடித்தால்தான் இது போன்று அரசுக்கு எதிராக அந்த கிளம்பக்கூடிய வார்த்தைகள் அடங்கும் என அவர் அந்த பதிவில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தால் அது உடனே அவரது தரப்பிலேயே டெலீட் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த அவர் பதிவிட்ட அந்த கருத்து பக்கமானது ஸ்கிரீன்ஷாட் செய்யப்பட்டு பல்வேறு தளங்களில் இது பகிரப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது போன்ற கருத்துக்களை பதிவிடக்கூடாது என பல்வேறு அரசியல் கட்சிகள் தரப்பிலும் ஒரு கருத்தானது வைக்கப்பட்டது. மேலும் இந்த பக்கமானது பல தரப்பு பகிரப்பட்டதால் இது குறித்தான ஒரு புகாரும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்டிருந்தது. வழக்கறிஞர் ஒருவர் இவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டுமெனவும் கலவரத்தை தூண்டும் வகையில் அவரது போஸ்ட் அமைந்திருப்பதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் தான் சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். 3க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது நிலுவையில் இருந்து வருகிறது. சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருப்பதால் அவர்களோட அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்து தான் தற்போது கைது நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக அடுத்த கட்டமாக ஆதவ் அர்ஜுனா தரப்பிலிருந்தும் முன்ஜாமீன் கோரிய ஒரு வழக்கானது தொடர திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேகாவின் தேர்தல் மேலாண்மை பிரிவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் சிசிடிவி காட்சிகள் கேட்டு கடிதம் கொடுக்க வந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து நமது செய்தியாளர் சாலமன் வழங்கின தகவல்களை கேட்டோம். நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.